சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலின் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு பழைய காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் திருக்கோவிலுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் காலை 7 மணிக்கு அம்மனுக்கு பால்குடம் வீதி உலாவும், 9 மணிக்கு பால் அபிஷேகம், சிறப்பு பூஜை மற்றும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து பிற்பகல் அன்னதானமும், இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலாவும், இரவு 10 மணிக்கு கேளிக்கை நாடகமும் நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், அண்ணா பிரபாவதி, சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தால், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஆலய நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுவை சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியினர் பெரும் திரளாக பங்கேற்று